இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து தாவேகவுக்கு சென்ற நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளராக நியமனம் என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்களை விஜய் நியமிக்க இருப்பதாகவும் தகவல். 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். தாவேகவில் இணைந்த சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. கண்டிப்பா சிறப்பா இருக்கும். 2020 உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும். சென்னை ஈசிஆரில் பெண்களை துரத்தியதாக கைதானவர்களுக்கு அரசியல் தொடர்பு இல்லை. சுங்கச்சாவடியை கடப்பதற்காக கட்சி கொடியை பயன்படுத்தியதாக துணை ஆணையர் விளக்கம். சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில ஒரு கட்சி கொடி இருந்ததா பார்த்திருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ் பண்றதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல. குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே இலக்கு என திரௌபதி முர்மு திட்டவட்டம். மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.8% வரை இருக்கலாம் என கணிப்பு. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்ற நிதியமைச்சரின் அறிவிப்பால் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம். சென்செக்ஸ் 740 புள்ளிகளும், நிப்டி 258 புள்ளிகளும் அதிகரிப்பு. பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் விளக்கம். பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால அதை நாங்கள் பெருசுபடுத்தல, பொருட்படுத்த தேவையில்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி முறையே தேவை என டெல்லி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் ஆம் ஆத்மி கட்சி மத்திய அரசுடன் சண்டை மட்டுமே போட்டதாக குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் உரையின் இறுதிப் பகுதியை வாசிக்கும் போது திரௌபதி முர்மு சோர்வடைந்து விட்டதாக சோனியா காந்தி கருத்து. திரும்ப ஒரே தகவலை கூறியது சலிப்பாக இருந்ததாக ராகுல் காந்தி விமர்சனம். சோனியா காந்தியின் கருத்து உயர் பதவியின் கண்ணியத்தை காயப்படுத்தியதாக குடியரசுத் தலைவர் மாளிகை கண்டனம். திரௌபதி முர்மு எந்த இடத்திலும் சோர்வடையவில்லை என்றும் விளக்கம். 9 மாவட்டங்களின் ஆட்சியர்களை மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. திண்டுக்கல், திருவள்ளூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமனம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் விலகல். வலதுசாரி சிந்தனையுடன் செயல்பட முடியாது என அறிக்கை. புதுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகவர் அலி உடல் தோண்டி எடுப்பு. எக்ஸ்ரே செய்யும் பணி நிறைவடைந்த நிலையில் மீண்டும் புதைக்கப்பட்டது. நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை, ஈக்வடாரில் இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய நித்யானந்தாவின் மனு தள்ளுபடி. என் இனிய பொன்னிலா பாடலின் உரிமை இளையராஜாவிற்கு இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. 3ஆம் தரப்பினருக்கு இளையராஜாவால் ஒதுக்க முடியாது என்றும் திட்டவட்டம். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு பிசிசிஐ சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்திய அணிக்காக சச்சின் அளித்துள்ள பங்களிப்புக்கு வழங்கப்படுகிறது. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 61,840 ரூபாய்க்கு விற்பனை.
அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டன. நடப்பாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. இந்நிலையில் மக்களவையில் 2024-2025 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் தலைமையிலான குழு நடப்பு நிதியாண்டில் பொருளாதார செயல்திறனை அடிப்படையாக கொண்டு பொருளாதார ஆய்வறிக்கையை தயாரித்துள்ளது. அதில் 2025-2026 நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3% முதல் 6.8% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பணவீக்கம் 5.2% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதியாண்டின் முதல் பாதியில் உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த வாய்ப்புள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பல்வேறு வளர்ச்சி முயற்சிகள் இருந்த போதிலும் நாட்டின் விவசாயத்துறை தொடர் வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். 2017 முதல் 2023 நிதியாண்டு வரை வேளாண் துறை வளர்ச்சி ஆண்டுதோறும் சராசரியாக 5% இருந்த நிலையில் அடுத்தடுத்து உருவான சவால்களுக்கு மத்தியில் வளர்ச்சி விகிதம் பின்னடைவை சந்தித்திருப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதனையடுத்து பொருளாதார ஆய்வறிக்கைக்கு மக்களவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 740 புள்ளிகள் வரை உயர்ந்து அனைத்து பங்குகளின் விலைகளும் அதிகரித்த நிலையில் தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 258 புள்ளிகள் அதிகரித்தது. உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே அரசின் இலக்கு என நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார். இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் திரௌபதி முர்மு அரசு மரியாதையுடன் நாடாளுமன்றம் சென்றார். செங்கோல் முன்னதாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். அவரை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா வரவேற்றனர். பின்னர் குடியரசுத் தலைவரின் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கும்பமேளாவில் உயிரிழந்த பக்தர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்ட அவர் அதனால் மக்கள் அடைந்துள்ள பயன்களையும் எடுத்துரைத்தார். குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இந்தியா தன்னிறைவு அடைந்திருப்பதாக கூறியவர் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற நிலையை கடந்து உலகிற்காக தயாரிப்போம் என்ற நிலையை நாடு எட்டியிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் மோசடி, டீப் ஃபேக் ஆகியவை சமூக, பொருளாதார மற்றும் தேச பாதுகாப்பு மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறியவர் அதனை தடுக்க அரசு தீவிர முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரையை துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆங்கிலத்தில் வாசித்தார். (2047) வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு உத்வேகம் அளிக்கும் வகையிலான திட்டங்களுடன் பட்ஜெட் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாட்டில் உள்ள ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களை கடவுள் லட்சுமி தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று கூறினார். தனது 3வது ஆட்சி காலத்தில் முதல் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 2047 ஆண்டில் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை இந்தியா முழுமையாக அடையும் என்று பிரதமர் தெரிவித்தார். ये बजट सत्र, ये बजट एक नया विश्वास पैदा करेगा, नई ऊर्जा देगा कि देश जब आजादी के 100 साल मनाएगा
இந்தியாவின் அனைத்து வகையான வளர்ச்சிகளிலும் தனது 3வது ஆட்சி காலத்தில் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறினார். புத்தாக்கம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி, முதலீடு ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையானவை என்று கூறிய பிரதமர் அதை நோக்கி அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். इस सत्र में हमेशा की तरह कई ऐतिहासिक बिल पर सदन को चर्चा होगी और व्यापक मंथन के साथ वो राष्ट्र की ताकत बढ़ाने का काम करने वाला कानून बनेंगे. विशेषकर नारी शक्ति के गौरव को पुनः प्रस्थापित करना. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக வெளிநாட்டு சதி எதுவும் நடைபெறாமல் நாடாளுமன்றம் கூடுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.